So good morning everyone. So இன்னைக்கு டாபிக் வந்து climate change impact on women. So climate change வந்து இப்போ நம்ம அதிகமா பேசப்படுற buzzword. So what does mean by climate change அப்படின்னு பார்த்துட்டு and then we'll go concentrate on how it impacts on women. So climate change பாத்தீங்கன்னா significant variation of average weather conditions. அதாவது நம்மளுக்குன்னு ஒரு weather condition இருக்கும். So we have summer, we have winter, rainy seasonல நடுவுல இவ்வளவு dry spells வரும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்மளோட இந்தியாவுக்கு இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சோனையும் கண்டினியூஸா நம்மளுக்கு மழை பெய்ய போறது இல்ல. கொஞ்ச நாள் மழை பெய்யும் அண்ட் இன் பிட்வீன் வி ஹேவ் அ ட்ரை ஸ்பெல்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். அண்ட் வின்டர் சீசன்ல நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவியர் வின்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மார்ச் ஏப்ரல் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிறப்ப இந்த கண்டிஷன், இந்த ஆவரேஜ் கண்டிஷன்ல ஏற்படுற மாற்றங்கள் வி சேஸ் அ கிளைமேட் சேஞ்ச். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். லைக் இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய அதிகமான டெம்பரேச்சர்ஸ் ஒரு நாள்லயே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சம்மர் சீசன் பிஃபோராவே ஸ்டார்ட் ஆகுது, இன்டென்ஸா இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி மான்சூனுக்கு நடுவில் இருக்கிற ட்ரை ஸ்பெல்ஸ் வந்து நாள் அதிகமாகுது, ஒரே நாள்ல அதிக மழை பெய்யுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வாட் ஆர் ஆல் தி எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால ஆப்வியஸ்லி நம்ம ட்ராட்ஸ் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய மழை ஃபிளட்ஸ் இருந்துச்சுன்னா இட் டிரெக்ட்லி அஃபெக்ட்ஸ் தி அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் as India is agriculture dependent country. ஸோ நம்ம என்னதான் we are taken a leap from agriculture to service sector இருந்தாலும் still India depends on agriculture for most of its population is still dependent on agriculture அப்படின்னு தான் சொல்லணும். 70% நான் வேர்ல்ட் வைட்ல சொல்றேன், 70% of 1.3 billion people living in the povertyல வந்து பாத்தீங்கன்னா ஸோ மோஸ்டா வந்து விமென் தான். ஸோ 1.3 billion poverty peopleல 70% தான், 70% of people is women. ஓகேங்களா? அதே மாதிரி 40% of the poorest households are headed by urban இருக்கிற எல்லாமே அந்த யாருன்னா விமென் தான் ஹெட் பண்றாங்க. And the most important data point which I'm going to tell you now is women is predominant in world's food production. Obviously we know. So women வந்து mostly நம்ம இந்தியாலும் பாத்தீங்கன்னா they are in agriculture sector mostly. So அந்த மாதிரி women's வந்து எவ்வளவு இருக்காங்கன்னா they are around 50 to 80%. But to the shocking factor, only 10% of the land வந்து அவங்க கிட்ட இருக்கு. So land holding வந்து only 10%. But the amount involved in அந்த agriculture வந்து பாத்தீங்கன்னா 50 to 80%. எப்படி தரம் வந்து திட்ட போறோம். Women predominant in world's food production. So அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 to 80% of the women வந்து they are in the world food production. But 10% தான் வந்து அவங்க கிட்ட land இருக்கு. ஸோ ஒரு ரிசர்ச்சோட ஸ்டடி, ஓஹியோ அப்படிங்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இட் ஸ்டேஸ் அவங்க வந்து 20 ஸ்டடீஸோட ரிவ்யூவை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் இட் டெல்ஸ் இஸ் கிளைமேட் சேஞ்சுக்காக அடாப்டிவ் டெக்னாலஜியா என்ன யூஸ் பண்றாங்கன்னா சைல்டு ஏர்லி அண்ட் போஸ்ட் மேரேஜ், தட் இஸ் CEFM, சைல்டு ஏர்லி அண்ட் போஸ்ட் மேரேஜ் தான் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்டிவ் டெக்னிக்கா அவங்க யூஸ் பண்றாங்க. வேர் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியால இததான் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் there are the people சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் சரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் சரி they are countries you belong to global south. ஓகே, அண்ட் அதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் இன்னுமே வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, இன்னும் பாவர்ட்டி லிட்ரஸி எல்லாமே கம்மியா இருக்கிற பீப்புள்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சீக்கிரம் தன்னோட குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால, தன்னோட பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறதுனால அந்த கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து அந்த ஒரு பாதிப்புல இருந்து வெளியில வரதா அவங்க நினைக்கிறாங்க. சோ இதோட இன்னொன்னு வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் கன்சர்ன் டு மேரேஜ் மினிமம் ஏஜ்னு ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனே இருக்கு. சோ அதுல வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க. இந்த பெஞ்ச் மார்க்கு கீழே வந்து குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது இருக்குது. பங்களாதேஷ்ல வந்து they have showed nearly 11 இருந்து 14 years இருக்கிற குழந்தைங்களை வந்து அந்த கேட்டகரியில இருக்கிற குழந்தைங்க 52% வந்து அவங்களோட கல்யாணத்தை வந்து பண்ணிடுறாங்க. அதாவது 18 வயசு அச்சீவ் பண்றதுக்குள்ளேயே பண்ணிடுறாங்க. ஸோ லைக் 11 to 14 இயர்ஸ்லயே அவங்க பண்ணி வச்சிடறாங்க. இந்த டேட்டா வந்து ஏன்னா அங்க பங்களாதேஷ்ல வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல நிறைய ஃபிளட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் விச் அவங்களோட அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட் ஆகுது.
சோ அந்த அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட் ஆகுறதுனால டு தி சேஃபர் சைட் செக்யூரிட்டிக்காக அவங்களோட குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி சீக்கிரம் கொடுத்துறாங்க. திஸ் வாஸ் அ ரிப்போர்ட் பை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். அதுல இருந்து ரிப்போர்ட் இருக்காங்க. ஸோ ஏன் வந்து கிளைமேட் சேஞ்சும் கேர்ள்ஸ் அதாவது விமனையும் நம்ம கோரிலேட் பண்றோம்னா, ஜஸ்ட் சி கிளைமேட் சேஞ்ச், ஐஸ் மெல்ட் ஆகுது, ட்ரை ஸ்பெல்ஸ் இருக்குது, வார்மிங் ஆகுது. இதை எப்படி டைரக்டா கோரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுது. அக்ரிகல்ச்சர்ல மோஸ்டா இருக்கிறது விமென்ஸ் தான். ஸோ விமென்ஸ்க்கு வந்து அவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்க டைரக்டா எஃபெக்ட் ஆகிறங்காட்டிக்கு அவங்களோட இன்செக்யூரிட்டினால ஃபேமிலி வந்து சீக்கிரம் அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இது இந்த சைக்கிள் வந்து இதோட நிக்கிறது இல்ல. இந்த ஏர்லி மேரேஜ்னால அவங்களுக்கு ஏர்லி சைல்ட் பர்த் வருது. ஸோ இந்த ஏர்லி சைல்ட் பர்த்னால குழந்தைங்களும் சரி அவங்களும் சரி மால் நியூட்ரிஷன்டா இருக்காங்க. ஸோ தேர் எஃபெக்ட்ஸ் அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் அகெயின் திஸ் விசிஷியஸ் சைக்கிள் கோஸ் இன்டு த பாவர்ட்டி. ஸோ இதே மாதிரிதான் திருப்பி திருப்பி வருது. ஸோ அவங்க இல்லிட்ரேட்டா இருக்காங்க. அகெயின் தேல் மேக் தேர் அவங்களோட கிட்ஸையும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ திஸ் அகெயின் அண்ட் அகெயின் த விசிஷியஸ் சைக்கிள் கீப்ஸ் ஆன் ரிப்பீட்டிங். ஸோ இதுல வந்து கமோடிஃபிகேஷன் ஆஃப் டாட்டர்ஸ் அதுதான் வந்து அந்த டேர்ம் தே ஆர் யூசிங். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேர்டனை குறைக்கிறவங்களுக்காக தேர் சீயிங் த டாட்டர்ஸ் அஸ் கூட்ஸ் ஆர் சர்வீஸ். ஸோ கமோடிஃபிகேஷன் ஆஃப் டாட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரிக்கு எல்னினோ கண்டிஷன் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் லைக் 22nd எல்னினோ கண்டிஷன் சின்ஸ் 1901. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எல்னினோ கண்டிஷன்ல வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ராட். ஸோ இதுலயும் இட் மே பி ட்ராட். நம்ம அதை இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் வச்சு டெஃபினெட்லி இந்த வருஷம் வந்து ட்ராட்டா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம வி கேன் நாட் டேக் அ வெரி லாங் டேர்ம் கோல்ஸ் லைக் நம்ம வந்து போய் விமனை எஜுகேட் பண்றது அந்த மாதிரி கோல்ஸை வந்து வி கேன் நாட் அச்சீவ். ஸோ இதுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட்னா வி கேன் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் அவே மேக் அ லெஜிஸ்லேஷன் ஸ்ட்ரிக்ட் லீக்கேஜ் ப்ரூஃப் லெஜிஸ்லேஷன் பண்ணோம்னா இந்த குழந்தைங்களை வந்து இந்த வயசு கீழே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் லீகல் ப்ரூஃப் strict leakage proof legislation நம்ம பண்ணணும். So Kenya, African nationல Kenya is the highly vulnerable to climate change. அந்த கண்ட்ரில வந்து பிரைட் பிரைஸ் அப்படிங்கறதுக்காகவே விமனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரைட கல்யாணம் பண்ணி கொடுக்குறங்கிறதுக்காக ஸோ தேல் இன் டர்ன் கெட் சம் கேட்டல் சம் லேண்ட் அதுக்காக. ஸோ இதெல்லாம் இட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ஏரியா. சப்சஹாரன் ஆப்பிரிக்காஸ்லயும் அதே மாதிரிதான் பிரைட் பிரைஸ்க்காக அவங்களோட டாட்டர்ஸை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் ட்ராட். அதனால ஸோ இன்னொரு ரிப்போர்ட் ரெஃப்யூஜி அண்ட் மைக்ரேட்டரி மூவ்மெண்ட் ரிசர்ச் யூனிட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் டாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிட்வீன் 50,000 இருந்து 20 lakh பீப்புள் வந்து தே ஆர் மைக்ரேட்டிங் டு தயர் கேபிட்டல் சிட்டி, அதாவது டாக்காக்கு தே ஆர் மைக்ரேட்டிங். ஸோ இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிறப்ப அதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா யங் கேர்ள்ஸா இருக்காங்க. So in young girls வந்து அங்க போனோனையும் they cannot afford to live and they cannot get easily அவங்க ஜாபும் வாங்க முடியாது. So impoverished conditionல தான் அவங்க வந்து இருக்க வேண்டியது இருக்குது. So definitely it is the unhygienic condition. ஒரு slumsல தான் இருக்காங்க. So slum conditionல obviously we know unhygiene. அதே மாதிரி so these slums, some slums are without toilets. So இந்த மாதிரி கண்டிஷன்ல where their period hygiene will go. So period hygiene it is a big question mark. And so the people anga vandu they'll use some public toilets, so because of which they get some sexually transmitted diseases and other diseases which are very vulnerable adellame they get caught because of this unhygienic practices. So international and a report from International Center for Research on Women found that child marriage cost global economy $1 trillion. So $1 trillion because of this is happening. Because as I explained you before, the vicious cycle or poverty இருக்காங்க, because of poverty they are illiterate, and the illiterate நால drought வந்தோனையும் because of climate change they are marrying off, and the marrying of daughter she is giving birth to again a malnutrition child, and the malnutrition child again is go or a girl she'll be going to the school. If drought comes, because of the same mindset again they'll get married and the vicious cycle stickité இருக்கும். So இதனால we have losing $1 trillion of money in the economy. So the country is already vulnerable to the effects of climate change. It's cost that cannot afford to ignore. So அவங்களுக்கு இது இன்னுமே அதிகமா இருக்கும். So way forward என்னன்னு பார்த்தோம்னா, as I said, strict and leakage proof legislation வேணும். And even though நம்ம வந்து the long term பார்க்க முடியாது இப்பனாலும், so we can pave the way for the future generation. So definitely we should have some basic education, basic awareness program about this. And as we said, there is an international convention for minimum age. So other one we have to follow strict legislation that is in place. And NGOs are the people who can go penetrate into the grassroots level.
So avangala vechittu we can move, and avangala vechittu we can implement few things so that we can reach the people in the grassroots, so through NGOs. So with this I conclude this topic. Thank you.